கனவுகள்னா என்னன்னே புரியாது சில நேரங்களில். கனவுகள்னா இரவு நேரத்தில் படுத்தவொடனே வர்றது கிடையாது. பகல்ல வீழ்ச்சிட்டே கனவு காண்டாதான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். இங்க நிறைய ஸ்டால கூட்டு போய் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பட் என்ன நான் ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன பார்த்தேன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கனவுகள் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு வியாபாரங்கள் பண்ணும்போது என்னன்னா, கனவு இல்லாத மனிதர்கள் எப்பயுமே தோத்தே போயிடுவாங்க. கனவு இருந்தாதான் நீங்க அது பின்னாடி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பிசினஸ் பண்றோம், நாங்க சின்னதா பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம். சரி, எனக்கு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னொரு 10 வருஷத்துல நான் ஒரு 100 கோடி பண்ணணும், 50 கோடி பண்ணணும், 25 கோடி பண்ணணும். இந்த உணர்வுகள் இல்லாத மனிதர்கள் எப்பயுமே வியாபாரத்துல வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு நம்மளே ஒரு இடைகள் ஆயிடுறோம். எப்போ நம்மளே ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, வளர்ச்சி எப்பயுமே தடைப்பட்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மீட்டிங் நீங்க வந்தீங்கன்னா, வீட்டுக்கு போகும்போது என்ன இருக்குன்னா, இந்த மீட்டிங்ல நான் லேர்ன் பண்ணதுல மினிமம் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், 10 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு கனவோடு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். அல்லாட்டி ஒரு ஓத்தோட வீட்டுக்கு போகணும். ஓத்துக்கு போய் நீங்க அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாமா இன்னைக்கு பேசினது அப்படின்னா நம்ம மறந்தே போயிடுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய இடர்கள் நடந்துட்டே இருக்கு. அந்த இடர்கள்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், இன்னைக்கு என்ன பேசணுன்றதே நம்ம ஒரு 2 ஹவர்ல மறந்தே போயிடும். அப்போ நம்ம மறந்து போகாம இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணோம் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் முயற்சி பண்ணோம்னா சக்சஸ் எப்பயுமே வரும்.